தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இடையும் பார்த்திங்கன்னா பக்க மோதல்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது மிகப்பெரிய பேசு பொருளாகவே இப்போ மாறி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் தன்னுடைய வழக்கமான பாணியில் ஒரு குட்டி கதையை வந்து சொல்லியிருக்காரு. அதில் அப்பா அப்படின்ற வார்த்தையை அழுத்தமாக வந்து பயன்படுத்தி முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை வந்து மறைமுகமாக வந்து தாக்கியிருந்தார். ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, முதல் முறையாக விஜயோடைய குடும்ப விவகாரத்தை வந்து கையில் எடுத்து செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடக்கூடிய மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படின்னு எக்ஸ்தல பக்கத்தில் வந்து பதிவிட்டிருந்தார். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொது வெளியிலையும் சரி பேரவையிலையும் சரி இந்த ரெண்டு இளம் தலைவர்களுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனிப்பட்ட குடும்ப பின்னணிகளை வந்து மையமாக வச்சு நிறைய வார்த்தைகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வார்த்தை போரானது இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ இந்த விஷயம் வந்து உச்சக்கட்டத்துக்கு போக போகுது அப்படின்னே தெரியல. ஸோ தமிழக அரசியல் களத்தையே இது வந்து சூடு பிடிக்க வச்சுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய், அதாவது சிஎம் விஜய் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு கதை வந்து சொல்லியிருந்தார். அந்த குட்டி கதையை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் வந்து கேள்வி எழுப்புனாங்க அதை பற்றி. அப்போ கேட்டப்போ உதயநிதி அதுக்கு என்ன பதில் கொடுத்துருந்தார் அப்படின்னா, சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு பதிலுரை அப்படின்ற பேரில் அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசினார். அதாவது விஜய் அவர்கள், அதாவது அவருடைய நடிப்பு திறமையை காட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சாடியிருக்காரு. முதலமைச்சர் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்களில் அவர் இவ்வாறு தான் வந்து பேசுவார். சட்டமன்றத்தை சினிமா தேட்டர் மாதிரி மாற்றி விசிலெல்லாம் அடிச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டசபை வந்து பார்க்காதது. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் அமைச்சர்கள் எல்லாம் நடனமாட ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்குது. முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க எப்படி பேசணும் அப்படின்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ முதலமைச்சருடைய இன்றைக்கி பேசின பேச்சு முழுக்க முழுக்க சமூக வலைத்தளத்தில் ட்ரெண்டாக வேண்டும் அப்படின்றது மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திட்டமிட்டு தான் வந்து செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். விஜய் பேசின பேச்சு, அவர் சொன்ன அந்த 1/2 மணி நேர கதை, இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுலேருந்து 10 ரீல்ஸ் வந்து தேருங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. சமூக வலைத்தளத்தில் சோசியல் மீடியாவில் இவங்க வந்து வெளியில் நிறைய இது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஆனால் ஓரளவுக்கு மேலே அதெல்லாம் வந்து பொறுத்துக்க முடியாது. சிஎம் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வந்து ஆக்ஷன் கட்டு ஒன் மோர் இதெல்லாமே சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாம்னு கேட்குறாரு. ஸோ அவர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமேல் இங்கே கேரவன் எல்லாம் வந்துடும்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாகவே வந்து மாற்றிடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ உதயநிதி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா, முதலமைச்சரை வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து அவருக்கு தெரிந்ததை வந்து செய்கிறாரு. இருந்தாலுமே கூட அவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னா அவருடைய ஆட்டிடியூடில் வந்து கொஞ்சமாவது சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இது வந்து சினிமா கிடையாது, தேட்டர் கிடையாது, ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது, நீங்கள் வந்து காமெடி பண்ணுறதுக்கு, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு, குட்டி குட்டி கதை சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போது திமுக மேலே ஒரு பழியும் வந்து விழுந்திருக்குங்க. அதாவது கரண்ட்டு கட் ஆனதுக்கெலாம் கூட திமுக மீது வந்து பழி போடுறாங்க. பியூஸ் கேரியரை அப்படின்னு பிடுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விவசாயிகளை திமுக வந்து தூண்டிவிட்டு போராட்டம் நடத்துகிறத வந்து கொச்சைப்படுத்துகிறாங்க. ஸோ எந்த கேள்விக்குமே தெளிவான பதில் அவர்கிட்ட கிடையாது. மீடியாவும் அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அவர்கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை அப்படின்னு தான் வந்து உதயநிதி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் படத்திறப்பு விழாவில் தேசிய கீதத்தை அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது தொடர்பான முதலமைச்சருடைய குற்றச்சாட்டுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிக்கு என்ன ஒரு புரோட்டோகால் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் வந்து கலந்துக்கிட்ட போது முதல்ல வந்து தேசிய கீதம் வந்து போட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து இன்றைக்கி சட்டப்பேரவையில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் விஜய் வந்து தமிழ்நாட்டினுடைய கருவூலம் திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்து கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா இது தொடர்பாக அவர் வந்து வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டோம், இப்படி ஒரு நிலையை உருவாக்கி வச்சுட்டு நமக்கு ஆட்சி செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி மட்டும்தான் செய்ய தெரியும், மக்கள் பணத்தை சுரண்ட தெரியாது, பதவி உயர்வு கொடுக்கத்தான் தெரியுமே தவிர பணம் பறிக்க தெரியாது, புதிய பணியிடங்களை உருவாக்க தெரியும், அந்த பணிகளை பணத்துக்கு விற்க தெரியாது, அதே மாதிரி கோவில் பணத்தை கொள்ளையடிக்க தங்கத்தை உருக்கி தாரை வாக்க தெரியாது, போதை கலாச்சாரத்தை வளர்க்க தெரியாது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ திமுக தயவில் தாவேக்கா ஆட்சி நடப்பதாக அவதூறு கிளப்பிட்டு இருக்காங்க. மக்கள் தயவால் தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படின்றத இன்னும் வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனுப்பினவங்களெல்லாம் மந்திரி சபையில் சேர்த்தா ஏன் கதறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ தாவேக்கா ஆட்சி வந்து நடக்குது அப்படின்னு திமுக வந்து சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமே திமுகவோட தயவில் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ மக்களுக்காக வந்து நாங்கள் பணி செய்ய வந்திருக்கோம். எங்களையும் வந்து உங்களுடைய தயவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மக்களால் ஒதுக்கப்பட்டவங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு தான் நான் ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி, தப்பே செய்ய மாட்டோம், நேர்மையாக தான் இருப்போம், ஊழலே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்பவங்களால் மட்டும்தான் கூட்டணி ஆட்சி வந்து அமைக்கிறதுக்கு முன் வர முடியும். ஊழலால் ஊறி போனவங்களால் இதையெல்லாம் வந்து செய்ய முடியாது. ஷோபா மாடல் ஆட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது என்னன்னு புரியாதவங்களுக்கு என்ன நான் வந்து சொல்கிறது? ஸோ அது என்ன அப்படின்னு புரிவதற்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. சோபா செட்டு, ஃபர்னிச்சர், பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து வெளியே பண்ணுங்கள், சட்டசபையில் வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து சட்டப்பேரவையில் பேசக்கூடிய விஷயங்கள் எதுக்குமே ஆதாரம் இல்லாமல் முதலமைச்சர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரச்சாரங்களில் பேசுகிறது மாதிரி தான் சினிமா பாணியில் சட்டப்பேரவைகள் வந்து பேசுகிறாரு. முதலமைச்சருடைய அவதூறு கருத்துக்கு பதிலளிக்க அனுமதி கேட்டும் சபாநாயகர் வந்து அனுமதிக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இப்படி தான் வந்து சட்டப்பேரவையில் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சட்டப்பேரவை வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரி மாறி போச்சுங்க. இப்போ திமுக மீது பழி போடுறதே எல்லாம் வழக்கமாக வச்சுருக்காங்க. எதிர்க்கட்சிகளுடைய கேள்விக்கு பதிலளிக்க விஜய் மறுத்துட்டு தான் இருக்கிறாரு. விவசாயிகளுடைய போராட்டத்தை முதல்வர் விஜய் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து செயல்படுத்தாமல் தான் இருக்கிறாரு. மேலும் மேலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்திட்டு இருக்காரு. தாவேக்கா ஆட்சியில் சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக வந்து சீர்குலைந்து போய் தான் இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து முறையாக வந்து விஜய் வந்து பதிலளிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி உதயநிதி பார்த்திங்கன்னா கடுமையாக ஒரு சில விஷயங்களை வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. ஸோ நான் முதல்வன் திட்டம் முடக்கம் குறித்து கேள்விக்குரிய பதிலை அரசு இன்னும் அளிக்காமல் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 41 லட்சம் மாணவர்களுக்கு பயன்பெற்ற நான் முதல்வன் திட்டத்தை தாவேக்கா அரசு முடக்கியிருக்காங்க. முதலமைச்சரும் அமைச்சர்களும் சேர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துட்ருக்காங்க. மேலும் நிறைய தவறான தகவல்களை சட்டப்பேரவையில் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து பதிவு செய்துட்ருக்காரு அப்படின்னு 2 பேருமே மாற்றி மாற்றி ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்ற எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படின்னு எதிர்க்கட்சி உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.